வெல்கம் டு கேஆர் விஸ்டம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட 5 ப்ராப்ளம்ஸ் பெர்சன்டேஜ் பற்றி 5 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வேல்யூ ஆஃப் 25% ஆஃப் 1200 இஸ் அதுக்கு கண்டுபிடிக்கணும். 25%னா 25/100. அப்போ 100ல் 25 4 டைம்ஸ், அப்போ 1/4. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம 25% ஆஃப் 1200 வித்தவுட் யூஸிங் அ பென் அண்ட் பேப்பர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1/4 × 1200. 4 12ல் 3 டைம்ஸு, அதனால் 4 கட் பண்ணிவிட்டு 1, 12 கட் பண்ணிவிட்டு 3. அப்போ மீதி 2 0 இருக்குது, அதனால் 300 வரும் ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 300. நெக்ஸ்ட் சம் 170% ஆஃப் 1140 அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு 170 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 100% + 70%ன்னு பிரிச்சுக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அது 100%னா நமக்கு எப்போதுமே 100% ஆஃப் 1140னா அதே நம்பர் தான் வரும் எப்போதுமே. 100%னா அது அப்படியே எழுதிக்கணும். 100% ஆஃப் 1140 இஸ் ஈக்குவல் டு 1140 இஸ் ஈக்குவல் டு 1140. நெக்ஸ்ட் நம்ம 70% கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 10% நம்ம எடுத்துக்கலாம். 10% ஆஃப் 1140 இஸ் ஈக்குவல் டு 1140னா எப்போதுமே ஒரு டிஜிட் ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா என்ன நம்பர் 10% கண்டுபிடிக்கணும்னா ரைட் சைட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ இதில் 1140ல் ரைட் சைட்லேருந்து பார்த்தா 0லேருந்து பார்த்தா 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு. அப்போ 0லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா 114 நமக்கு வரும். 10% அது. 70% வேணும்னா மல்டிப்ளை பை 7 கண்டுபிடிச்சிக்கணும். மல்டிப்ளை பை 7. அப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்துடும் 70%. அப்போ 7 4s are 28, 8 ரிமைண்டர் 2, 7 1s are 7, 7 + 2 9. அடுத்து 7 1s are 7, 798. 70% 798 வந்துடுச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 100% + 70% ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1140 1140 + 798 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 8, 9 + 4 13, 3 ரிமைண்டர் 1, 8 9. அடுத்தது 1 1938. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1938. நெக்ஸ்ட் சம் 280% ஆஃப் 390 3940. இதுவும் போன சம் மாதிரி தான். அப்போ 280 ஸ்ப்ளிட் பண்ணால் 200% + 80%. இப்போ 200% கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 100% ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்போ 100%னா அதே நம்பர் தான் வரும். அப்போ இப்போ சம்மில் கொடுத்துருக்க அதே நம்பர் தான் 100%னா. அப்போ 100% ஆஃப் 3940 3940 940 இஸ் ஈக்குவல் டு அதே நம்பர் தான், இஸ் ஈக்குவல் டு 3940. இப்போ நமக்கு தேவைப்படுறது 200%. அதனால் 3940 மல்டிப்ளை பை 2 போட்டிங்கன்னா 200% வந்துடும். இன்ட்டு 2 இப்போ 2 மல்டிப்ளை பண்ணி போடணும். இஸ் ஈக்குவல் டு 2 0s are 0, 4 2s are 8, 9 2s are 18க்கு 8 ரிமைண்டர் 1, 3 2s are 6, 6 + 1 7. அப்போ 7880. 200% கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 80%க்கு 80%னா நம்ம 10% ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கு 10% ஆஃப் 3940 இஸ் ஈக்குவல் டு எப்போதுமே 10% கண்டுபிடிக்கணும்னா ரைட் சைட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 10% கிடச்சிடும். அதனால் 394. 0 முன்னாடி ரைட் சைட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி வச்சோன்னா 394. நம்ம 8 டிஜிட் 80%க்கு வேணும். அப்போ 8 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 8 4s are 32, ரிமைண்டர் 3, 9 4s are 72, 7 + 3 75, 7 ரிமைண்டர் 7, 8 3s are 24, 24 + 7 31. இப்போ 80% 3152. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 200%யும் + 80%யும் ஆட் பண்ணணும். அப்போ 7880
ப்ளஸ் 3152 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 2, 8 + 5 13, 3 ரிமைண்டர் 1, 9 10 0 ரிமைண்டர் 1, 7 + 3 10 ரிமைண்டர் 1 சேர்த்துனா 11. இப்போ ஆப்ஷன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 11032. நெக்ஸ்ட் சம் 28% ஆஃப் 450 + 45% ஆஃப் 218 ரெண்டு பார்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒரு பார்ட்டு கண்டுபிடிச்சா போதும். அதனால நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை எடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் 28% ஆஃப் 415 கொடுத்துருக்காங்க. அந்த 28% எடுத்துக்கிட்டோன்னா 20% + 8% ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 20% + 8% ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோன்னா ஃபஸ்ட்டு 20% கண்டுபிடிக்கலாம். 20%னா 20/100 by 100 மேலேயும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஒரு ஜீரோ கட் பண்ணால் 2/10 இருக்கும். அது இஸ் ஈக்குவல் டு தெரியாமல் அவர் கைப்பற்றிடுச்சு, அதனால் அப்படி இருக்குது. 2/10 அப்போ 1/5. 2/10 ஷார்ட் பண்ணால் 1/5. 1/5 வச்சு தான் நம்ம 28% ஆஃப் 450 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு 28% ஆஃப் 450 இஸ் ஈக்குவல் டு 1/5 × 415 எழுதணும். நான் இதில் 1/5 × 415 எழுதிக்கிறேன். 1/5 × 450 × 450 இஸ் ஈக்குவல். இப்போ இதில் வந்து 450 45ல் 5 வந்து 9 டைம்ஸ். 5 கட் பண்ணிவிட்டு 1, 45 கட் பண்ணிட்டு 9, மீதி 0 இருக்குது. அதில் பக்கத்தில் 0 இருக்குது. அந்த 90 எழுதிக்கோங்க. 90 அப்போ 20% 19 கண்டுபிடிச்சிடும். அடுத்து 8% கண்டுபிடிக்கிறதுக்கு 1% எடுத்துக்கணும். 1% ஆஃப் 450 அதுக்கு 1%னா 1/100. அதுக்கு 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். அப்போ 4.50 வரும். 8%னா × 8 மல்டிப்ளை பை 8. இப்போ 8 zeros are 0, 8 5s are 40க்கு 0 ரிமைண்டர் 4, 8 4s are 32 ரிமைண்டர் 4 சேர்த்தா 36. அப்போ 2 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வைக்கணும், பாயிண்ட் வைக்கணும். அதுக்கு 36 ஆன்சர். 2 0 தள்ளி பாயிண்ட் வச்சா 36 தான் ஆன்சர். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 90 + 36 ஆட் பண்ணால் நமக்கு 126 வரும். இப்போ ரெண்டு பார்ட்டு அதே பார்ட்டு அடுத்த பார்ட்டுக்கு இதே ஆன்சர் தான் வரும்னு சொன்னேன். அதனால் 126 + 126 ஆட் பண்ணால் 252. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 252. நெக்ஸ்ட் சம் 33 1/3. 33 1/3% ஆஃப் 50% ஆஃப் வரணும். அந்த இடத்துல நான் விட்டுட்டேன் தெரியாமல், அதனால் ஆஃப்னு நினச்சிக்கோங்க. அங்கே 300 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கு. அதுக்கு நம்ம 33 1/3% ஸ்டாண்டர்டாக இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எப்படின்னு. இது சும்மா போட்டு காமிக்கிறேன், எக்ஸாமில் இதெல்லாம் போட வேண்டாம். அப்படியே என்ன வரும்னா 1/3 வரும். அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ 33 1/3%னா 33 மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் மல்டிப்ளை 99, 99 + 1 100, 100/3% வரும். அப்போ 100/3/100%னா /100 இதை எப்படி எழுதலாம்னா 100/3 × 1/100 × 1/100. இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற 100ம் டினாமினேட்டரில் இருக்கிற 100ம் கேன்சல் ஆகும். நம்ம மீதி இருக்கிறது 1/3. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3 33 1/3%ன்னு வந்துச்சுன்னா சம்மில் எந்த சம் கேட்டாலும் நீங்கள் 1/3ஆல் மல்டிப்ளிகேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ 1/3 × 50% கேட்டிருக்குது. அதனால் 50 × 50/100 ஆஃப் 300. அந்த இடத்துல ஆஃப் விட்டுட்டேன், அதனால் ஆஃப்னு நினச்சிக்கோங்க. அந்த இடத்துல ஆஃப் 300னா × 300. இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற 0 2 0வும் நியூமரேட்டரில் இருக்கிற 2 0வும் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே 1/3ல் டினாமினேட்டரில் 3 இருக்குது, 300ல் நியூமரேட்டரில் 3 இருக்குது. அந்த 2 3யும் கேன்சல் ஆகும். அப்போ மீதி இருக்கிறது 50. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 50.